கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நேற்றைய தினத்தில் பார்த்தோம். ஆலய பிரகாரங்களில் பிரவேசிப்பது, ஆண்டுடைய சமூகத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு அது முக்கியமானது என்பதை குறித்து பார்த்தோம். இன்று நாள் பார்க்கிறோம், ஆலயத்திலே உம்மை துதித்துக் கொண்டிருத்தல். ஆலயத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறதை அவர் விரும்புகிறார். சங்கீதம் 84வது சங்கீதத்திலே 4வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆம்பரியமானவர்களே, ஆண்டவருடைய வீட்டில் நம்ம வாசமாயிருந்தா நம்ம பாக்கியவான்களால் பேருண்டா. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறபடினாலே நாம் அவரை துதிக்கும்படிதான் அவர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்கிறது: இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். பிரியமானவர்களே, அவருக்கென்று எங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். எங்களுக்காக ஜீவனை கொடுத்து, எங்களுக்காக இரத்த சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ரட்சித்து விடுதலையாக அவருடைய பிள்ளையா மாற்றினதில் நோக்கம் நாங்கள் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டிருப்பதற்கு, நாங்கள் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்திருக்கிறார், அவருக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் 2 நாளாகம புத்தகத்துல பாப்பமான இருந்தா 2 நாளாகம புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது: அக்கினி இறங்குவதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்ட பொழுது தாள வரிசை மட்டும் தரையிலே மூங்கொப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ஆமென். பாருங்க, எவ்வாறு அந்த தேவ ஜனங்கள் தேவனுடைய மகிமையை கண்ட, தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை கண்ட பொழுது தாழ விழுந்து ஆண்டவரை துதித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நமஸ்காரம், எப்படிப்பட்ட ஆராதனை, எப்படிப்பட்ட துதித்தலை அவருக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அவரை துதிப்பதற்காகவே எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா 100வது சங்கீதம் சொல்லுது: பூமி குடிகளில் ஓரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். 4ஆம் வசனம்: அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வாசல்களை நம்ம துதியோடும் அவருடைய பிரகாரங்களை நம்ம புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேண்டும். அவரை துதிப்பதற்காகவே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, அவருடைய நாமத்தை புகழ்வதுதான் எங்களுக்கு இந்த உலகத்திலே மேன்மையான காரியம். ஆகவே நாம் எப்பொழுதுமே ஆண்டவரை ஆராதனைக்கு போகும் பொழுது, ஆண்டோடைய வாசஸ்தலத்துக்கு போகும்போது ஒன்று மட்டும் விளங்கணும்: நம்முடைய துதி ஸ்தோத்திர ஆராதனை பலிகளினாலே கர்த்தரை பிரியப்படுத்தணும், அவர் பிரியப்படணும். அவருக்கு பிரியமான ஸ்தோத்திரத்தை, அவர் விரும்புகிற ஆராதனையை நம்ம கொடுக்கணும். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு மகிழ்ச்சியோட ஆராதனை செய்யணும். எப்படிப்பட்ட பிறகு எல்லாத்தையும் தூக்கி மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் பிரவேசிக்கிற ஜனங்களை நம்ம மாறுவோமா? எங்களை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் எங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அவரை துதிக்கிற ஜனங்களாய், அவரை வரவேற்கிற ஜனங்களாய் மாறுவோம். God bless you all.